அபுதாபி யாஸ் ஐலண்டில் நாங்கள் கோச்சுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கப்ப இங்கே பாருங்கள் நல்ல மரம் எவ்வளோ அழகாக ஆடுதுன்னு. ஆனால் காற்று மட்டும் வராது, ஏன்னா அவ்வளோ அனல் அடிக்கும், சூடு. இது வந்து கீழே ஃபுல்லாக பழம் கொட்டியிருந்தது. எனக்கு வேப்ப மரம்னே நான் ரெகக்னைஸ் பண்ணவே இல்லை ஆக்சுவலி. ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, ஏன்னா நல்லா அழகாக அந்த ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்தாங்கல்ல. சரி ஏதோ ஒன்றுன்னு பெருசாக நோட்டீஸ் பண்ணல. ஆனால் கீழே ஃபுல்லாக அந்த வேப்பம் பழம் கொட்டை இருக்கும்ல, அது ஃபுல்லாக கொட்டி கிடந்தது. அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக ப்ரௌனாக இருந்த மாதிரி, எல்லாம் அந்த பழசாயிருச்சு. அப்போ நோட்டீஸ் பண்ணவே இல்லை நான். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒருக்கா பார்த்தா தான், ஆமாம் இது வேப்பம்பழம் தான், இது வேப்ப மரம் தானான்னு திரும்ப பார்க்க வேப்ப மரம் தான் அது. ஐயோ, வேப்ப மரம் அபுதாபிலையும் இருக்குது, ஆனால் காற்று ஒன்றும் சுத்தமாக கிடையாது, ஏன்னா சூடு தானே ஃபுல்லாக. அப்போ லாஸ்ட் டைம் நாங்கள் துபாய் வந்திருந்தப்போ ஒன்றும் பார்க்கல, எல்லா இடத்துலையும் அந்த பனை மரம் தானே இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வேப்ப மரத்தை. இப்போ பாருங்கள், லைனாக ஃபுல்லாக இதெல்லாம் வேப்ப மரம் தான் வச்சுருக்காங்க. காற்று மேபி டிசம்பர் டைமில் அப்படி இருக்குமோ தெரில. இப்போ நல்லா வெயில் தான்.